பெஞ்சல் புயல் பாதிப்புகள் தொடர்பாக ஆய்வை தொடங்கியுள்ள ஒன்றிய அரசின் குழு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்கலாம். சிவச்சந்திரன், விவரங்கள். பெஞ்சல் புயல் காரணமாக பெரும் சேதங்களை சந்தித்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒன்றிய குழுவானது இன்று காலை முதல் இந்த ஆய்வை தொடங்கி தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கள ஆய்வு கூட்டத்தை நடத்தி வருகின்றனர். அதாவது இன்று காலை விழுப்புரம் மாவட்டம் வருகை தந்த அந்த ஒன்றிய குழுவானது ராஜேஷ் குப்தா, அதாவது ஒன்றிய உள்துறை இணை இயக்குனர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். இன்று காலையிலேயே முதற்கட்டமாக விக்கிரவாண்டியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே கொள்முதல் விளைவித்த பயிர்களை விற்பனைக்காக கொண்டு வந்து பெரும் பாதிப்பை சந்தித்த அந்த பகுதிகள் பார்வையிட்டு சேதங்களை மதிப்பீடு செய்தனர். இதனைத் தொடர்ந்துதான் பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பம்பை ஆற்றை ஆய்வு செய்து தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரத்துக்கு முன்பாக அந்த மாவட்டத்தில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்பது குறித்த ஒரு புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளது. அதனை அந்த புகைப்படம் வாயிலாக பாதிப்புகளை தெரிந்து கொண்டனர். அதன் பின்னர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வுக்கு கொண்ட இந்த குழுவினர் தற்போது விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் தான் இந்த குழுவானது அந்த ஆய்வு கூட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதில் பாத்தீங்கன்னா அதான் ஒன்றிய உள்துறை இணை இயக்குனர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் மற்றும் தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி மற்றும் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுங் சோங்கன் ஜடக் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் செல்வராஜ், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் IAS அதிகாரிகள் முருகேஷ், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட IAS அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. இந்த கூட்டத்தில் என்னென்ன மாவட்டத்தில் பாதிப்பா இருக்குது துறை வாரியாக அவர்களிடம் கேட்டறியுள்ளனர். மேலும் இந்த கூட்டத்தின் முடிவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த மாவட்டத்தில் எவ்வளவு எத்தனை கோடி மதிப்பிலான அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ள ஒரு கையேட்டினையும் அந்த கையேட்டினையும் அந்த குழுவுடன் மாவட்ட நிர்வாக சார்பில் வழங்க உள்ளனர். முன்னதாக இந்த குழுவினர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட திமுக சார்பிலும் இந்த திமுகவுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் வனத்துறை அமைச்சருமான பொன்முடி தலைமையில பொன்முடி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் லட்சுமணன், அன்னீர் சிவா உள்ளிட்டோர் மாவட்ட அந்த ஆட்சியர் அலுவலகத்திலே இந்த மாவட்டத்திற்கு 1000 கோடியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு மனுவையும் அளித்ததை நாம் பார்த்தோம். இந்த கூட்டமானது தொடங்கி தற்போது நடைபெற்று வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.